السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நமது வாராந்த மார்க்க இந்த வகுப்பிலே இன்றைய தலைப்பாக ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, மினல் மன்ஹியாத்தி வல் மஹ்தூராத் ஃபித் துஆ. பிரார்த்தனையின் போது, துஆவின் போது தடுக்கப்பட்டவைகள் அல்லது தடுக்கப்பட்ட விலக்கப்பட்ட பிரார்த்தனைகள், அதே போன்று துஆவின் போது ஏற்படக்கூடிய தவறுகள், இது சம்பந்தமாக முக்கியமான சில விடயங்களை நினைவூட்ட விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, துஆ என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா. துஆ என்பது அது வணக்கமாகும். துஆ என்பது வணக்கம் என்று சொன்னார்கள். பிரார்த்தனை, துஆ என்பது அது இபாதா என்று சொன்னார்கள், வணக்கம். எப்படி தொழுகை வணக்கமோ, நோன்பு வணக்கமோ, அதே போன்று ஜக்காத் ஹஜ்ஜி வணக்கமோ, இன்னும் இதர ஏனைய இபாதாத்துகள் போன்று துஆ பிரார்த்தனை என்பதும் என்ன சொல்லுங்க, வணக்கம் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஆரம்பமாக முன்னுரையாக அந்த தலைப்புடைய முன்னுரையாக துஆவோட சம்பந்தப்பட்டதால் இப்போ துஆ அஹம்மியத், எந்த அளவு முக்கியத்துவம் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். நம்ம நிறைய குர்ஆன் ஹதீஸுடைய செய்திகளை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, துஆ நம்முடைய வாழ்க்கையில், ஒரு முஸ்லீமுடைய ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் எந்த அளவு அவசியம், எதனால் அவசியம் என்பதை பற்றி நம்ம சொன்னோம்னு சொன்னால், அல்லது ஒருவர் கேட்டார்னு சொன்னால் நம்ம என்ன பதில் சொல்வோம்? துஆ நம்முடைய வாழ்வில் எந்த அளவு அவசியம், அல்லது எதற்காக வேண்டி அவசியமாக இருக்கிறது, இங்கால ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. பிரார்த்தனை, ஏன் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும், எதற்காக கேட்க வேண்டும்? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக என்று பதில் சொல்கிறாங்க. என் நடுப்பாதில் சொல்லுங்க, நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பதற்காக என்று பதில் சொல்கிறாங்க. இங்கால இந்த பகுதி பின்னால் அல்லாஹ் கேட்க சொல்கிறான், அதனால் நாம் என்ன செய்கிறோம், கேட்கிறோம் என்று சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? மறுமையில் நமக்கு என்ன சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. பின்னால் ஏதாவது பதிலளிக்க சொல்லுங்க. நாம் செய்த பாவங்களுக்கு தவறுகளுக்காகவே என்ன செய்யணும், துஆ கேட்க வேண்டும், அதற்காக என்ன சொல்கிறாங்க. ஹைர். அன்புக்குரியவர்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்போ அஹம்மிய துஆ, பிரார்த்தனையுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது நிறைய பார்க்கலாம். அல் குர்ஆனிலே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா நிறைய இடங்களில் சொல்கிறான். அதே போன்று ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். அப்போ நான் சொன்ன இன்றைய பயானுடைய தலைப்பு என்ன சொல்லுங்க? துஆவில் துஆவில் தடுக்கப்படக்கூடியவைகள், ஆனால் தடுக்கப்பட்ட பிரார்த்தனைகள், இப்படியான துஆக்கள் செய்யக்கூடாது.
பிரார்த்தனையின் பொழுது இப்படி நாம் செய்யக்கூடாது, இந்த தவறுகளை செய்யக்கூடாது என்பதுதான் இந்த தலைப்பு. இது ஒரு தொடர் பயானாக போகும் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் முன்னுரையாக என்ன சொன்னால் துஆவுடைய அஹம்மியத், முக்கியத்துவம் 5 விடயங்களை சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, முதலாவது அன்ன துஆ தாஅத்துன் லில்லாஹி வம்திசாலுன் லிஅம்ரிஹி அஸ்ஸவஜல். துஆ, நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறோம் என்றால், அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்கிறோம் என்றால், அது தாஅத்துன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்கிறோம்? வழிபடுகிறோம். இப்போ நம்ம 5 நேர தொழுகை கட்டாயமாக தொழுதாக வேண்டும். அப்போ நம்ம ஒவ்வொரு தொழுகையை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்கிறோம்? வழிபடுகிறோம். அல்லாஹ் கட்டுப்பட்டு அந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிறோம். அதான் தாஅத்துன் லில்லாஹி வம்திசாலுன் லிஅம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இம்திசால் என்றால் வழிபடுகிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறோம். புரியுதா சொல்லுது? அப்போ நம்ம ஏன் துஆ கேட்க வேண்டும் என்று சொன்னால், துஆ நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அவசியம், ஏன் முக்கியத்துவம் என்றால், அது முதலாவது தாஅத்துன் லில்லாஹ், துஆவின் மூலமாக நாம் அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் என்ன செய்கிறோம்? நிறைவேற்றுகிறோம். இதற்கு குர்ஆனுடைய வசனத்திலிருந்து ஒரு ஆதாரம். சூரா காஃபிர் 60வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகால ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு சொல்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான் பாருங்க, உங்களுடைய இறைவன் ரப்பு சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், என்னிடத்திலே துஆ செய்யுங்கள், பிரார்த்தியுங்கள். அஸ்தஜிபு லக்கும், அப்போ கேளுங்கள் என்று மட்டும் சொல்லல. அஸ்தஜிபு லக்கும் என்று சொன்ன என்ன? உங்களுக்கு நான் பதில் அளிப்பேன், கேட்டால் நான் தருவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ கேளுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? பதில் அளிப்பேன், நிறைவேற்றி தருவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்று சூரா அல் ஆராஃப் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வதுஊஹு முஹ்லிஸீன லஹுத்தீன், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அவனை அழையுங்கள், அவனிடத்திலே துஆ செய்யுங்கள். எப்படி துஆ செய்யுங்க? முஹ்லிஸீன லஹுத்தீன, மார்க்கத்தை தூய்மையாக்கியவர்களாக, இஹ்லாசுடன், உல தூய்மையுடன் நீங்கள் அவனை அழையுங்கள், அவனிடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள், பிரார்த்தியுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ முதலாவது என்ன? நம்ம இதை புரிஞ்சு கொள்ளணும். வேண்டாம், நம்ம எவ்வளோ காலமாக நம்ம துஆ கேட்குறோம், துஆவுடைய எது எங்களுக்கு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அதனுடைய கணம், அதனுடைய வெயிட், அதனுடைய பாறை நமக்கு விளங்குதா? துஆ என்பது எவ்வளோ முக்கியத்துவமானது என்பது நமக்கு என்ன செய்யுதில்லை, நம்ம புரியாமல் அதனுடைய என்ன சொல்கிறேன்டா அது தெரியாமல் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் யாரை முன்னோக்குகிறோம், யாரிடத்தில் கேட்கிறோம், இந்த துஆ என்பது எந்த அளவு முக்கியமானது. அன்புக்குரியவர்களே, அப்போ அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறோம். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது சுப்ஹானல்லாஹ் பாருங்க, இஸ்திஷாரு குர்பில்லாஹி தஆலா, நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் துஆ அதிகமாக இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் பிரார்த்தனை துஆ என்பது அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடன் நான் நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர்வோம். அந்த உணர்வு ஏற்படும். எவரொருவர் அதிகமாக பிரார்த்தனை செய்கிறாரோ, அதிகமாக துஆ செய்கிறாரோ, அல்லாஹு தஆலா அவருக்கு எப்படியான உணர்வை ஏற்படுத்துவான் தெரியுமா? அவர் யாருக்கு நெருக்கமாக இருக்கிறார்? அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறார். அதான் இஸ்திஷாரு குர்பில்லாஹி தஆலா. அப்போ துஆ கேட்கக்கூடியவர் யாருக்கு நெருக்கமாக இருக்கிறார்? அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறார். இதற்கு நாம் சூரா பக்ரா 186வது வசனம், வஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன்
ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். ஒரு முக்கியமான வசனம் இது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வசனம். எப்பொழுது நாம் உள்ளத்தால சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம். என்ன சொல்கிறான்? வஇதா சஅலக இபாதி. அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், என்னுடைய அடியார்கள், பாருங்க, இபாதி இபாதி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவன் மூமின்கள் என்று சொல்லியோ முஸ்லீம்கள் என்று சொல்லியோ அல்லது என்ன மனிதர்கள் என்று சொல்லல. எப்படி சொல்கிறான்? அல்லது என்னுடைய படைப்புகள் என்று சொல்லல. இபாத் என்ற வார்த்தையை சொல்கிறான். என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே கேட்டால், யாரு? அன்னி, என்னை பற்றி கேட்டால். யாரை பற்றி? என்னை பற்றி கேட்டால் ஃபஇன்னி கரீப். அல்லாஹு தஆலா அவனாகவே பதில் சொல்கிறான், நிச்சயமாக நான் சமீபமாக இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, என்னை பற்றி ஒரு அடியார்கள் கேட்டால், உங்கள்கிட்ட கேட்டால் அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்லல. எப்படி? நபி நீங்கள் சொல்லுங்க. சில வசனங்களை பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹு தஆலா அப்படியான முறையில் சொல்வான். எஸ் அலூனக அனில் அஹில்லா, எஸ் அலூனக அனில் மஹீத். இப்படி அல்லாஹு தஆலா சொல்வான். இதை பற்றி கேட்கிறார்கள், அதை பற்றி கேட்கிறார்கள், இந்த மார்க்க சட்டத்தை பற்றி கேட்கிறார்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஏனைய செய்திகளில் சொல்வான். ஆனால் துஆவை பற்றி வரும்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்தில் என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடத்தில் கேட்டால் அல்லாஹ்வே நேரடியாக பதில் சொல்கிறான், ஃபஇன்னி கரீபுன், நிச்சயமாக நான் சமீபமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி, என்னை அவன் அழைத்தால் நான் அழைப்பாளருடைய துஆ கேட்கக்கூடியவருடைய துஆவுக்கு பதில் அளிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அப்போ அல்லாஹு தஆலா எவ்வளவு நமக்கு இரக்கமாக அன்பாக சொல்கிறான். என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்க, நான் சமீபமாக இருக்கிறேன். என்னை அழைத்தால் நான் என்ன செய்வேன்? அவளுக்கு பதில் அளிப்பேன். எனவே ஃபல்யஸ்தஜீபு, என்னிடத்திலே அவங்க பிரார்த்தனை செய்து கேட்கட்டும். அவருடைய தேவைகளை துஆவின் மூலமாக, பிரார்த்தனை மூலமாக கேட்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, மூன்றாவது நம்ம விளங்க வேண்டிய விஷயம்தான் சிலத்துன் ரூஹியா. அறிஞர்கள் சொல்வார்கள், நம்முடைய வாழ்க்கையில் துஆ எந்த அளவு அதிகமாக இருக்கிறதோ அது உயிரோற்றமான ஒரு இணைப்பு. யாருக்கு மத்தியில்? பைனல் அப்தி வ ரப்பிஹி, அடியானுக்கும் ரப்புக்கும் இடையில். சுப்ஹானல்லாஹ். துஆ என்பது யாருக்கு? ஒரு அடியானுக்கும் யாருக்கும் இடையில்? அவனுடைய ரப்புக்கும் இடையில் உள்ள நேரடியான உயிரோட்டம் உள்ள இணைப்பு, பிணைப்பு தான் அது. எது? துஆ என்பது. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன், அதாவது உலகத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், உலக ஒரு விடயம், ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால் உதவியாகவோ ஏதாக, அது நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உலகத்துடைய விஷயத்தை மட்டும்தான் கேட்கலாம். அப்படியே இல்லையா? அல்லாஹ் தஆலா அப்படித்தான் ஆக்கி வச்சிருக்கிறான். மறுமையுடைய ஏதாவது ஒன்று கேட்கலுமா? ஒரு மனிதன் உதாரணமாக அப்துல் ரஹ்மான் கேட்குறாரு, எனக்கு நீங்கள் சொர்க்கத்தை பெற்றுத்தாங்கன்னு கேட்கலுமா? கேட்க முடியாது. ஆனால் உலகத்துடைய விஷயங்கள் என்ன செய்யலாம்? அல்லாஹ் தஆலா அப்படியான அந்த சுன்னாவில் தான் படைத்து ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யலாம்? உதவி செய்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா அப்படியான வாய்ப்பை வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஆனால் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது சில வேளை ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டமான நிலைமை ஏற்படும், நெருக்கடியான நிலைமை ஏற்படும். அந்த டைமில் நான் சொல்கிறது அவன் எப்படி உணர்வான் தெரியுமா? எனக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. இப்படியான நிலைமை ஏற்படக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். அப்படியான நிலைமை நமக்கு நாம் அப்படி நான் காண்றதில்லை பெரும்பாலும். இன்றைக்கி நீங்கள் அதாவது கஸா மக்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவங்க நிலைமையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ்,
இன்றைக்கு குளிரான இந்த நேரத்தில் வந்து மழை காலத்தில் வந்து சிறியொரு கூடாரத்தில் சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, மருந்துகள் இல்லை. கூடாரம் வந்து எப்படி உயரத்தில் இருக்கா? இல்லை, சிறிய காத்தடிச்சா கூடாரம் சேர்ந்து போயிடும். அப்படியா நிலைமையில் இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் பல இழப்புகளை இழந்திருப்பார்கள். என்ன இழப்பு? சில பேர் கணவன் இருக்காது, மனைவி இருக்காது, பிள்ளைகள் இருக்காது. ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படியானவர்களுடைய உணர்வு எப்படி இருக்குது தெரியுமா? எங்களுக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. அன்புக்குரியவர்களே, இதுதான் சிரத்துர் ரூஹியா என்று சொன்னால் உயிரோட்டமான பிணைப்பு. துஆ என்பது ஒரு அடியானுக்கும் தன்னுடைய ரப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய என்ன உயிரோட்டமான பிணைப்பு. அன்புக்குரியவர்களே, நான்காவது ஷிஃபா உன் துமஅனீனா. ஒரு மனிதன் அவன் துஆ அவனுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், பிரார்த்தனை என்பது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால், ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஃமினுடைய வாழ்வு இருக்கும் என்று சொன்னால், அது உண்மையில் என்ன? அது ஒரு நிவாரணி, உள்ளத்துக்கு ஒரு அமைதியை தரும். அன்புக்குரியவர்களே, பாருங்க, அதாவது நம்ம இது எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் என்று சொன்னால், அநீதி இழைக்கப்பட்டவர்கள் பல அமைப்பில் அநீதி இழைக்கப்பட்டவர் இருப்பார்கள், மதுலூமீன்கள். ஆனால் அவங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படியான டைமில் அந்த அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் முன்னோக்குவாங்க, துஆ செய்வார்கள். துஆ செய்யும் பொழுது அவங்க பல இழப்புகளின் மூலமாக, பல விடயங்களின் மூலமாக அநியாயம் செய்யப்பட்டிருப்பாங்க. மனசுக்கு எவ்வளோ கவலை இருக்குமா இல்லையா? அநியாயமாக நாம் பிறரின் மூலமாக அநியாயம் செய்யப்பட்டால், பல இழப்புகளை சந்தித்தால் நம்முடைய உள்ளத்துக்கு அது எவ்வளோ சுமை, எவ்வளோ பாரம், எவ்வளோ கவலையை தரும், அப்படியே இல்லையா? ஆனால் அப்படியானவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால், அன்புக்குரியவர்களே, ஒரு அமைதி அவர்களுக்கு ஏற்படும். உலகத்திலே நமக்கு யார் அநியாயம் செய்தாலும், யாரின் மூலமாகவும் அந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாவிட்டாலும், நாம் யாரை முன்னோக்கிட்டோம்? நம்முடைய காரியத்தை யாரிடத்தில் நாம் ஒப்படைச்சிட்டோம்? அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டோம் என்று அவங்க ஒப்படைச்சிட்டாங்கண்டா, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விட்டார்கள் சொன்னால், உண்மையில் அவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு அமைதி ஏற்படும். அல்லாஹ் என்ன செய்வான்? பார்த்து கொள்வான். அல்லாஹு தஆலா பார்த்து கொள்வான் என்ற அந்த அமைதி, அன்புக்குரியவர், அந்த நிவாரணி அவருடைய உள்ளத்துக்கு ஏற்படும். அன்புக்குரியவர்களே, துஆ என்பது யம்னஹு துஆஉ ராஹத்தன் லில் கல்ப். பிரார்த்தனை, துஆ என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு எதை கொடுக்கும்? ராஹத்தை கொடுக்கும், மன அமைதி, நிம்மதியை கொடுக்கும். வயுஹஃபிஃபு மினல் ஹம்மி வல் கம் வத்தீக். உள்ளத்திலே ஏற்படக்கூடிய கவலைகள், துன்பங்கள், நெருக்கடிகள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை, துன்பம், நெருக்கடி இருந்து கொண்டிருக்கும். அப்போ அவர் அல்லாஹ்வை முன்னோக்கு துஆ செய்து அல்லாஹ்விடத்திலே அவருடைய காரியத்தை ஒப்படைத்து விட்டால், அன்புக்குரியவர்களே, அது எப்படியாகிவிடும்? அவருடைய கவலைகள், நெருக்கடிகள் எல்லாம் குறைத்து விடும். துஆ என்ன செய்யும்? குறைக்கும். அன்புக்குரியவர்கள், ஐந்தாவது, ஒருவர் அதிகமாக துஆ செய்கிறார், துஆ என்ற வணக்கம் ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், அஸ்ஸலாமத்து மினல் கிபிர். அவர் பெருமையிலிருந்து அவர் சலாமத்தாகி விடுவார். பெருமை என்ற, மமதை என்ற அந்த கொடும் நோயிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து அவர் என்ன செய்வார்? சலாமத்துன்னு சொன்ன ஈடேற்றம் பெற்று விடுவார். ஏன்? பெருமை அடிக்கக்கூடியவர்கள், மமதை பிடித்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க துஆ செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க நினைப்பாங்க, நம்ம எதுக்கு துஆ செய்யணும்? நம்மள்கிட்ட தான் எல்லாம் கொட்டி கிடக்கு. நம்மள்கிட்ட பணம் இருக்கு, பட்டம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, வீடு இருக்கு, வாகனம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்ம என்ன செய்ய தேவையில்லை?
துவா செய்ய தேவையில்லை என்று நினைப்பவர்களும் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் எப்பொழுதும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யும் பொழுது பிரார்த்தனை என்ற இபாதத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆக்கிக் கொள்ளும் பொழுது அவனுடைய உள்ளம் எப்படியாகும்? கிபரை விட்டும் அந்த பெருமை மமதையை விட்டும் தூய்மையாகிவிடும் என்று சொல்கிறார்கள். இதற்கு ஆதாரம் தான் சூரா காஃபிருடைய 60வது வசனம். சூரா காஃபிர் 60வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். உங்களுடைய ரப்பு சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை அழையுங்கள், என்னிடத்தில் துவா செய்யுங்கள், அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, யாரெல்லாம் அன் இபாததி, அப்போ ஆரம்பத்தில் என்னிடத்தில் துவா செய்யுங்கன்னு எல்லாம் சொல்கிறான். திரும்ப சொல்கிறான் அன் இபாதத்தி, என்னை வணங்குவதை விட்டும். என்றால் என்னிட துவா கேட்காம என்ன வணங்காம யாரெல்லாம் பெருமை அடிப்பார்களோ புறக்கணிப்பார்களோ சயதுஹுலூன ஜஹன்னம தாஹிரீன், அவர்கள் நரகத்தில் எப்படி நுழைவார்கள் தெரியுமா? சிறுமை அடைந்தவர்களாக. தாஹிரீன் என்று சொன்னால் சிறுமை அடைந்தவர்களாக, இழிவடைந்தவர்களாக நுழைவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் யாரெல்லாம் பெருமை அடித்தார்களோ சிறுமை அடைந்தவர்களாக என்ன செய்வாங்க? எங்க நுழைவாங்க? நரகத்திலே நுழைவார்கள். அன்புக்குரியவர்களே, ஒருவர் துவாவை விட்டும் தூரமானால், உண்மையில் அறியாமையில் சில பேர் துவா கேட்காம இருக்கலாம். ஆனால் சில பேர் நினைப்பாங்க, நம்ம எதுக்கு துவா செய்யணும், நம்மள்கிட்ட தான் எல்லாம் இருக்கே. அப்படி நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னால் அந்த தலைப்புக்குள்ளே போகும் பொழுது நம்ம அது சம்பந்தமாக விரிவாக பார்ப்போம். நம்ம கேட்க தேவையில்லையே, நம்ம என்ன செய்ய, நம்ம இருக்கிறத எதுக்கு நம்ம கேட்கணும் என்று நினைக்கக்கூடிய இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், அல்லாஹு தஆலா இதை பெருமை, ஒரு கிபிர், பெருமையின் அடையாளமாக சொல்கிறான். யார் துவாவை விட்டு தூரமாகிறார்களோ, துவா கேட்காமல் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் பெருமை அடிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த முன்னுரையோட அப்போ நம்ம தலைப்புகளை வருவோம். பிரார்த்தனையில் தடுக்கப்பட்டவைகள், விலக்கப்பட்டவைகள், பிரார்த்தனையில் ஏற்படக்கூடிய தவறுகள் அல்லது தடுக்கப்பட்ட துவாக்கள், பிரார்த்தனைகள். அதில் முதலாவது தடுக்கப்பட்ட பிரார்த்தனைகளில் முதலாவது என்ன தெரியுமா? இஷ்திமாலு துவா அல ஷிர்கி பில்லா. எப்படியான பிரார்த்தனை? அந்த துவா இஷ்திமால் என்று சொன்னால் அந்த துவா எப்படி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய துவா. அப்போ எங்களுக்கு ஒரு டவுட், சந்தேகம் வரும்னா, துவாவிலும் ஷிர்க் எப்படி வரும்? துவாவில் ஷிர்க் இணை வைப்பென்பது எப்படி கலக்கும்? யாருக்கு சொல்லும் சொல்லுங்க. ஷிர்க்கோட சேர்ந்திருக்கக்கூடிய பிரார்த்தனை துவா எப்படி சொல்லலாம்? இதுக்கு சத்தமா சொல்லுங்க இக்பால் பாய். அஹ்சன்தா, சரியான பதில். வாங்கதா எப்படி சொன்னீங்க புகாரி? அல்லாவோட சேர்த்து கேட்குறது, அப்படியா? அப்போ அல்லாஹ்ட்ட கேட்குறது விளக்குதா? அவுலியாக்கள்கிட்ட கேட்குறது, வேறு வேறு அல்லாவுடைய படைப்புகள்கிட்ட போய் கேட்குறது விளக்குதா? பிரார்த்தனை செய்வது, துவா கேட்பது. அப்போ துவா என்பது வணக்கம், அப்படியே இல்லையா? அந்த வணக்கம் யார்கிட்ட மட்டும்தான் கேட்கணும்? அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். அப்போ அல்லாதவர்களிடத்திலே போய் கேட்பது, அது அல்லாஹ்வோட சேர்த்து கேட்பது. அல்லாஹ்வோட யாரையும் சேர்க்கிறது? அவங்க யாரை தலைவர்களாக, வழிமார்களாக, தங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நினைத்துக் கொள்கிறார்களோ அவர்களோட சேர்த்து துவா செய்வது. அன்புக்குரியவர்களே, இதுதான் முதலாவது தடுக்கப்பட்ட பிரார்த்தனை. இதில் மிக கவனமாக இருக்கணும். அன்புக்குரியவர்களே, ஏன் தெரியுமா? ஒருவர் அல்லாதவரிடத்திலே போய் துவா செய்தால் இது ஷிர்கிலே எந்த ஷிர்க்கை சேர்ந்தது? ஷிர்குன் அக்பர், பெரும் ஷிர்க், பெரிய இணை வைப்பை சேர்ந்தது.
நாம் படிச்சிக்கிறோம். ஷிர்க் இணை வைப்பு என்பது அக்பர், பெரியது, சிறியது என்று நாம் படித்திருக்கிறோம். அப்போ அல்லாஹ் அல்லாதவரை அழைத்தால் பெரிய ஷிர்க்காக போய்விடும். அன்புக்குரியவர்களே, ஏன் தெரியுமா? பெரிய ஷிர்க் என்பது ஒருவர் பெரிய இணை வைப்பை செய்தால் அது நம்பிக்கையாக இருக்கலாம், வார்த்தைகளால் அல்லது செயல்களினால். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாமல் அவர் மரணித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவருடைய அமல்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? அழிந்து விடும். அவர் எங்கே போவார்? நரகத்துக்கு நுழைவார். வமை யுஷ்ரிக் பில்லா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுகிறார்களோ அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். அவர்களுக்கு சுவர்க்கம் ஹராம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இணை வைப்பாளர்களாக அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டு ஒருவர் மரணித்தால் தௌபா செய்யாமல், அன்புக்குரியவர்களே, அவர்கள் நாளை மறுமையில் சென்றால் சுவர்க்கம் ஹராம் என்று அவங்க எங்கே போவாங்க? வஹும் ஜஹன்னம் அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் நுழையக்கூடிய ஒதுங்கும் இடம் எது? நரகம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, சஹீல் புகாரில் வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவங்கள்ட்ட கேட்கப்படுது, ஐயு தம்பி இந்தல்லாஹி ஆதம், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்விடத்தில் பாவங்களில் மிக பெரியது, ஆதம் என்று சொன்ன என்ன, பாவங்களிலே மிக கொடுமையானது, பயங்கரமானது, பெரியது எது என்று கேட்கப்படுது. அவங்க என்ன சொன்னாங்க? அன்தஜ்அல லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக், அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் பொழுது, அவன்தான் உன்னை படைத்து பரிபாலிக்கிறான், அப்படி இருக்கும் பொழுது அந்த அல்லாஹ்வுக்கே ஒரு இணையை ஏற்படுத்துவது என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு இணையாக ஒன்றை ஏற்படுத்துவது பாவங்களில் என்ன ஆக ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கக்கூடிய பாவம், கொடூரமான பயங்கரமான பாவமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அப்ப தடுக்கப்பட்ட பிரார்த்தனைகளில் முதலாவது பிரார்த்தனை என்ன சொல்லுங்க? எதோட சம்பந்தப்பட்டது சொல்லுங்க? ஷிருக்கோட சம்பந்தப்பட்டது. ஷிருக்கு இணை வைப்பு கலந்த பிரார்த்தனை. அன்புக்குரியவர்களே, இரண்டாவது பிரார்த்தனை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? தமன்னில் மவுத் மின் அஜிலி பலாஇன் நஸல பிஹி. ஒருவர் அவருக்கு ஏற்பட்ட சோதனையின் காரணமாக அவர் மரணத்தை கேட்பது, மரணத்தை கேட்டு பிரார்த்தனை செய்வது, இதுவும் தடுக்கப்பட்டது. ஒருவருக்கு சோதனை, அப்போ சும்மா இருக்க ஒருத்தர் மரணத்தை கேட்பாரா? கேட்க மாட்டார். ஒருவர் மரணத்தை கேட்குறேன்னு சொன்னால் எப்படியான சந்தர்ப்பம் இருக்கும்? எனக்கிட்ட உலகத்தில் வாழ்றதுக்கே அப்போ கடைசி கட்டமாக இருக்குமே இல்லையா? இதுக்காக எனக்கு என்ன செய்ய, உலகத்தில் வாழ பிடிக்கல, நான் இறந்து போனான் எல்லாம், எனக்கு மௌத்து வந்தான் எல்லாம், இப்படி ஆன ஒரு கட்டத்தில் வந்து மௌத்தை கேட்பது, இது கூடுமா கூடாதா சொல்லுங்க? கூடாது. இது துஆல தடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு சில பேர் வந்து ஆண்கள்லேருந்தான் பெண்கள்லேருந்தான் அதிகமான விரக்தி ஏற்படும் பொழுது என்ன செய்வாங்க? மௌத்து வந்தான் எல்லாம், மௌத்து வந்தான் எல்லாம் என்று அது பிரார்த்தனை தான். அது மௌத்து வந்தான் எல்லாமே என்று சொன்னால் அது என்ன செய்தார்? அவர் துவா செய்கிறாரு, அவர் என்ன செய்தார்? பிரார்த்தனை செய்கிறார். அப்படி கேட்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, என்னென்னு சொன்னால் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் லியபுலுவக்கும் ஐயுக்கும் மஹ்சனு அமலா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு மரணம் வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தந்திருப்பது, அல்லாஹ் தஆலா மரணத்தையும் வாழ்க்கையும் படைத்திருப்பது உங்கள் ஒவ்வொருவரையும் சோதிப்பான். அல்லாஹ் சொல்றான் லியபுலுவக்கும் என்று சொல்கிறான், உங்கள் ஒவ்வொருவரையும் சோதிப்பதற்காக. ஐயுக்கும் மஹ்சனு அமலா, யார் அழகான அமல் செய்து நாளை மறுமையில் அல்லாஹ்வை யார் சந்திப்பார். அன்புக்குரியவர்களே, அப்போ சோதனை வந்தால், கஷ்டம் வந்தால் அதற்குரிய தீர்வு மார்க்கத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அஷத்துல் பலா அஷத்துன் நாசி பலாஅன், உலகத்திலே மனிதர்கள் அதிகமாக கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். பாருங்க, உலகத்தில் வந்து மனிதர்களில் கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்ட பொழுது
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யாரு? அல் அம்பியா என்று சொன்னார்கள், நபிமார்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவர் யார்? நபிமார்கள். அந்த நபிமார்கள் தான் உலகத்திலே அதிகமாக கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள். அடுத்ததாக சொன்னாங்க, அதே போல் நபிமார்களுடைய பணிகளை செய்யக்கூடியவர்களும் என்றால் அந்த ஈமானை சுமந்தவர்கள், மார்க்கத்தை சுமந்தவர்கள், மார்க்க பணி செய்யக்கூடியவர்களுக்கும் சோதனை வரும். அதற்கு பின்னால் அது போன்றவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் எதை கேட்டு பிரார்த்தனை செய்யக்கூடாது சொல்லுங்க? மௌத்தை கேட்டு பிரார்த்தனை செய்யக்கூடாது. அப்ப துவாக்களில் தடுக்கப்பட்ட ஒரு துவா தான் என்ன? மரணத்தை கேட்டு துவா செய்வது. அன்புக்குரியவர்களே, சஹீல் புகாரில் 5670 ஹதீஸாக இது வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சரி, ஒருவருக்கு இப்படியான ஒரு கேள்வி வரலாம், கடுமையான விரக்தியாக இருக்கிறது, கடுமையான சோதனையாக இருக்கிறது, இந்த டைமில் வந்து மரணத்தை கேட்டு துவா செய்ய முடியாதா? அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டலை பாருங்க. என்ன சொன்னாங்க? லா யதமன்னயன்ன அஹதுகுமுல் மௌத் மின் துர்ரின் அஸாபஹு. உங்களில் யாரும் ஒருவரும் மரணத்தை ஆசை வைக்க வேண்டாம், மரணத்தை கேட்டு துவா செய்ய வேண்டாம். எதனால்? அவருக்கு ஏற்பட்ட துர், எதன் காரணமாக? ஒரு சோதனையின் காரணமாக, ஒரு தீங்கின் காரணமாக, அவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தின் காரணமாக அவர் மரணத்தை ஆசை வைக்கக்கூடாது, துவா கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, ஃபஇன் கான லா புத்த ஃபாயிலன், சரி, அவர் மரணத்தை கேட்டு துவா செய்யணும் என்று சொன்னால், மரணத்தை ஆசை வைக்க வேண்டும் என்றால் அவர் எப்படி சொல்லட்டும்? ஃபல் யகுல், இப்படி எல்லா இடத்துலையும் துவா செய்யட்டும். என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன் லி வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன் லி. இது சஹீல் புகாரில் வரக்கூடிய செய்தி. யா அல்லாஹ், அல்லாஹும்ம அஹ்யினி, யால என்னை உயிர் வாழச் செய்வாயாக, மா கானத்தில் ஹயாத்து ஹைரன் லி, நான் உலகத்திலே வாழ்வது எனக்கு ஹைராக இருந்தால், நான் உலகத்தில் வாழ்வது ஹைராக நலவாக இருந்தால், எனக்கு நலவாக இருந்தால் என்னை வாழச் செய்வாயாக, வதவஃபனி, என்னை மரணிக்க செய்வாயாக, இதா கானத்தில் வஃபாத்து, நான் மரணிப்பதுதான் ஹைரன்லி, எனக்கு சிறந்ததாக இருந்தால், என்றால் நான் மரணிப்பதுதான் இம்மை மறுமைக்கு எனக்கு அது சிறந்ததாக இருந்தால் என்னை மரணிக்க செய்வாயாக. இது வந்து சோதனையுடைய ஆரம்பத்தில் கேட்பதல்ல, எப்ப? கடைசி. இதையும் தவிர்த்து கொண்டால் நல்லம். ஏன் தெரியுமா? உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்பட்ட நபிமார்கள் கூட இப்படி துவா செய்யல, அப்படி இல்லையா? உலகத்தில் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி எப்படியான கஷ்டம், நோயை சந்தித்தார்கள்? சுமார் 18 வருடங்கள். எத்தனை வருடங்கள்? 18 வருடங்கள் கடுமையான நோயினால் பீடிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் அவருடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தார்கள். அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் அவர்களை விட்டு தூரமானார்கள். நெருக்கமான உறவினர்கள் அனைவரும் அவர்களை விட்டு போயிட்டாங்க. அவர் தனிமையில் இருக்கிறாங்க, மனைவியும் சேர்ந்து இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அந்த டைம்லே ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துவா செய்யல. எப்படி துவா செய்தார்கள்? இன்னி மஸ்ஸனிய துர், யா அல்லாஹ், எனக்கு துர் ஏற்பட்டிருக்கிறது, துர் நோய் ஏற்பட்டு கஷ்டம் ஏற்பட்டு நான் சிரமப்படுகிறேன். அந்த எப்படி சொன்னாங்க? அந்த ஹைருர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு நீ மிக ராஹிமீன்கள், இரக்க கருணை காட்டக்கூடியவர் நீ மிக சிறந்தவன். அவங்க எனக்கு கருணை காட்டுவாயாக என்று துவா செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன செஞ்சான்? ஆரோக்கியத்தை கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரில் வந்து பின்னால் நாம் அதை விரிவாக பார்ப்போம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கற்றுத்தருகிறார்கள்? ஒருவர் அவருக்கு ஏற்பட்ட சோதனையின் காரணமாக அவர் மரணத்தை ஆதரவு வைப்பது
அல்லது மரணத்தை கேட்டு துவா செய்யணும்னு சொன்னால் இந்த முறையில் தான் துவா செய்யணும்னு சொல்கிறாங்க. இதுவும் என்ன கடைசி கட்டத்தில் இறுதி கட்டம் பிறகுதா. இதுவும் தவிர்த்து கொண்டால் உண்மையிலே அவருடைய ஈமான் என்பது உறுதியாக இருக்கும். அல்லாஹு தஆலா அவருக்கு இம்மை மறுமையுடைய நலவுகளை கொடுப்பான். அன்புக்குரியவர்களே, சஹீல் புகாரில் வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தி, கைஸ் இப்னு அபி ஹாசிம் அவங்க தாபி அறிவிக்கிறார்கள், தஹல்னா அலா ஹப்பாபின் நஊதுஹு, ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துடைய ஆரம்பத்திலே கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள். அப்படியா இல்லையா? குஃபார்களினால் குறைஷிகளினால் கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால். இவங்க பிற்காலத்தில் நோய்வாய்ப்படுகிறார்கள். கடுமையான வயிற்று வலி, கடுமையான அவர்களுக்கு வயிற்று வலி ஏற்படுகிறது. எந்த நபித்தோட சொல்லுங்க, எந்த சஹாபி? சத்தமா சொல்லுங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. சத்தமா பதில் சொல்லுங்க. ஏண்டா நம்ம பயானில் இருக்கிறோமான்னு என்ன? அப்போ ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான வயிற்று வலியினால் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவருடைய தோழர்கள் மாணவர்கள் போகிறாங்க அவனை நோய் விசாரிப்பதற்காக. எந்த அளவுக்கு வக்காது இக்தவா சபா கையாத்தின், அந்த டைமில் வயிற்று வலி ஏற்பட்டால் என்ன செய்வாங்க, சூடு போடுவார்கள் வயிற்றில் நெருப்பினால். அது ஒரு சிகிச்சை முறை. 7 முறை வயிற்றிலே சூடு போடப்பட்டிருக்கிறது அந்த நிவாரணியாக. அன்புக்குரியவர்களே, அப்போ இவர்கள் போய் அவர்கிட்ட நோய் விசாரித்த பொழுது அப்போ ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, வலௌலா அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹானா அன் நதுஅ பில் மவுத் லதஅவுது பிஹி. அவ்வளோ கடுமையான வயிற்று வலி. அவ சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை கேட்டு பிரார்த்திப்பது அதை நமக்கு தடை விதிக்காவிட்டால், மரணத்தை கேட்டு பிரார்த்தனை செய்வது அதை எங்களுக்கு அவர்கள் தடுக்காவிட்டால் லதஅவுது பிஹி, நான் மரணத்தை கேட்டு பிரார்த்தனை செய்திருப்பேன் என்று சொன்னாங்க. இதே கடுமையான அவங்களோட அந்த வயிற்று வலியின் காரணமாக, அவங்க கஷ்டத்தின் காரணமாக இப்படி சொல்கிறாங்க. ஆனால் துவா கேட்டாங்களா? சொல்லுங்க, துவா கேட்கல, பொறுமையாக இருந்தார்கள். அது பொறுமை என்று அதுக்குரிய சிகிச்சை செய்யணும், பொறுமையாக இருந்தார்கள். அன்புக்குரியவர்கள், அப்போ இரண்டாவது தடுக்கப்பட்ட பிரார்த்தனையில் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய இரண்டாவது பிரார்த்தனை என்ன சொல்லுங்க? ஆமாம், மரணத்தை கேட்டு பிரார்த்தனை செய்யக்கூடாது. அன்புக்குரியவர்களே, மூன்றாவது அத்துஆஉ பிதஅஜீலில் உகூபா, அதாவது அல்லாஹ்விடத்திலே தண்டனையை கேட்டு பிரார்த்தனை செய்வது. தண்டனை என்ன சொன்னால், மறுமையில் ஏதாவது எனக்கு ஏதாவது தண்டனை இருந்தால் உலகத்திலே தந்துவிடு என்று கேட்கிறது. அன்புக்குரியவர்களே, சில பேர் இப்படி இருப்பாங்க, தக்குவாவுடைய உச்சகட்டம் என்று நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலே அது இறையச்சத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. எப்படி யாழ்லா மறுமையில் என்னென்ன தண்டனை இருக்கிறதோ அப்படியான தண்டனை எனக்கு நீ எழுதி வைத்திருந்தால் உலகத்தில் என்ன செஞ்சு அதை கொடுத்துரு என்று பிரார்த்திப்பது. அன்புக்குரியவர்களே, அதாவது அறிஞர் சொல்றாங்க, வல்லௌலா யஸ்ரல்லாஹ் ஸலாமத ஃபித்தாரைன், ஒரு அடியான் எப்பொழுதும் இம்மை மறுமையில் ஈடேற்றத்தை தான் நல்ல இடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கணும். அப்படியே இல்லையா? தண்டனையை கேட்கக்கூடாது. எதை கேட்கணும்? சலாமத்தை தான் நாம் கேட்கணும். அன்புக்குரியவர்களே, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். சஹாபாக்களோட ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவரை நோய் விசாரிப்பதற்காக நபி அவங்க போகிறாங்க. கது ஹஃபத ஃபசார மிஸ்லல் ஃபர்ஹி, அவருக்கு நோய் ஏற்பட்டு அவர் எப்படி மாறிட்டார் தெரியுமா? அதாவது மிஸ்லல் ஃபர்ஹி, மிஸ்லல் ஃபர்ஹன்னு சொன்னால் அதாவது மெலிஞ்ச குருவி இருக்குதானே, பறவை, ஒரு குருவி ஒரு பறவை மெலிந்திருக்கு, அந்த அளவு மெலிந்த நிலைமையில் அவர் இருந்தார். ஒரு குருவி குஞ்சு மாதிரி ஆயிட்டாரு. எப்படி சுருண்டு இருக்கிறாரு? ஒரு குருவி குஞ்சு மாதிரி சுருண்டு கிடந்தார். சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து கேட்டாங்க, ஹல் குந்த ததுஉ பிஷைஇன் அவ் தஸ்அலுஹு இய்யாஹு, தோழரே நீங்கள் ஏதாவது கேட்டு பிரார்த்தனை செய்தீர்களா? ஏதாவது கேட்டு நீங்க துவா செய்தீர்களா என்று கேட்குறாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நாம், ஆம். என்ன துவா செய்தாரு?
அவர் சொல்றாரு, குன்து அகூல், நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன், அல்லாஹும்ம மா குன்த முஆகிபி பிஹி ஃபில் ஆஹிரா ஃபஅஜ்ஜில்ஹு லீ ஃபித் துன்யா. யா அல்லாஹ், மறுமையில் எனக்கு ஏதாவது தண்டனை இருக்குமென்றால், எப்படி கேட்காரு, மறுமையில் எனக்கு ஏதாவது தண்டனை இருக்குமென்றால் ஃபஅஜ்ஜில்ஹு லீ ஃபித் துன்யா, யா அல்லாஹ் இந்த உலகத்திலே எனக்கு அதை தாஜில் அவசரமாக தந்துவிடு. மறுமைக்குரிய எனக்குரிய தண்டனை எங்கதான்? உலகத்திலே தந்துவிடு. மார்க்க நமக்கு எப்படி வழிகாட்டு இருக்கிறது? நம்ம அதிகமாக ஒரு நாளைக்கு குறைந்தது சொர்க்கத்தை கேட்டு எத்தனை தடவை துவா செய்யணும்? 3 தடவை துவா செய்யணும். நான் 4 கை காட்டும், நான் 3 கைரா, எத்தனை தடவை துவா செய்யணும்? பாரக்கல்லாஹு ஃபீக், 3 தடவை துவா செய்யணும். நரகத்திலிருந்து எத்தனை தடவை பாதுகாப்பு தேடணும் சொல்லுங்க? 3 தடவை குறைந்தது. நம்ம தொழுகையை பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் பாவ மன்னிப்பு தான். தக்பீர் கட்டத்தோட நம்ம அல்லாஹ்ட்ட பாவத்தை விட்டு தூரமாக துவா செய்கிறோம். ருக்கூல பாவ மன்னிப்பு துவா, சுஜூதுல பாவ மன்னிப்பு துவா, நடுஇருப்பில் பாவ மன்னிப்பு, அத்தஹியாத்துக்கு பின்னால பாவ மன்னிப்பு. இதான் மார்க்க நமக்கு தந்திருக்கக்கூடிய வழிகாட்டல். அன்புக்குரியவர்களே, அவர் இப்படி துவா செய்து விட்டார். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாராட்டினார்களா இத? இல்லை. என்ன சொன்னாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க ஆச்சரியம், அவங்களுக்கு நபி அவங்களுக்கு இவரோட துவாவை பார்த்து நபி அவர்கள் சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தி சொன்னார்கள், லா துதீகுஹு அவு லா 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 தஸ்ததீஉஹு, நீ என்ன சக்தி பெற மாட்டாய். லா துதீகுன்னு சொன்னா நீ அதற்கு என்ன செய்ய மாட்டாய், நீ தாக்கு பிடிக்க மாட்டாய், உனக்கு தாங்க முடியாது. தாங்க இயலுமா? இயலாது. சுப்ஹானல்லாஹ், யாருக்கும் தாங்க முடியாது. நாம் எல்லாரும் அறிந்த ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் உலகத்திலே கஷ்டம், துன்பம், சோதனைகளில் வாழ்ந்த ஒரு மனிதன், சோதனையில் அவன் உலகத்தில் எந்த ஒரு இன்பத்தையும் கண்டிருக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ் அவனை சுவர்க்கவாசியாக எழுதியிருப்பான். நாளை மறுமையில் சுவர்க்கத்திலே அவனை நுழைப்பதற்கு முன்னால் அவன் சுவர்க்கவாசி. அல்லாஹு தஆலா சொல்வானாம், இந்த அடியானை சொர்க்கத்திலே ஒரு சபுகா ஃபயுஸ்பக், ஒரு போட்டுடுங்க. நம்ம அதாவது ஷாய் கப்பில் போட்டு எடுக்கிறது தானே, அது மாதிரி போட்டுடுங்க. அதான் யுஸ்பகன்ற வார்த்தை சொல்றது. உலகத்தில் சோதனையை மட்டும் சந்தித்த ஒரு மனிதன், ஆனால் பொறுமையாக இருந்தான், ஈமானோடு இருந்தான், சொர்க்கவாசி. அப்போ சொர்க்கத்தில் ஒரு செகண்ட் போட்டு எடுத்தவுடன் அவன்கிட்ட கேட்கப்படும், உலகத்தில் நீ ஏதாவது கஷ்டத்தை சந்தித்திருக்கிறாயா, உலகத்தில் நீ ஏதாவது சோதனையை கண்டிருக்கிறாயா? அவன் அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்வான், யா அல்லாஹ், உலகத்தில் எந்த ஒரு சோதனையும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் காணவில்லை. அப்போ சொர்க்கத்துடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு செகண்ட்னு சொல்லலாம், அப்படியே இல்லையா, ஒரு நொடி போட்டெடுத்தவுடன் அவனுடைய வாழ்நாளில் கண்ட எல்லா துன்பங்களையும் மறந்து விட்டான். அந்த இன்பம் மறக்கடிக்க செய்யும். அதே போன்றுதான் நபி அவங்க சொன்ன, உலகத்தில் செல்வ செழிப்புடனும், அதாவது இன்பத்திலே புரண்டு கொண்டிருந்தவன், ஆனால் அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்தான். ஆனால் அல்லாஹு தஆலா அவன் நரகவாசியாக எழுதியிருப்பான். நாளை மறுமையில் அவனை நரகத்தில் போட்டதுக்கு முன்னாடி இதே மாதிரி சொல்லப்படும், நரகத்தில் கொஞ்சம் போட்டெடுங்க. போட்டெடுத்ததன் பின்னால் அந்த மனிதர்கிட்ட கேட்கப்படும், மனிதா, உலகத்தில் நீ ஏதாவது சந்தோஷம், ஏதாவது மகிழ்ச்சி, ஏதாவது இன்பத்தை நீ கண்டிருக்கிறாயா? அவன் அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்வான், யா அல்லாஹ், உலகத்தில் என்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் எந்த ஒரு இன்பத்தையும் நான் காணவில்லை என்று சொல்வான். அப்போ அந்த மறுமை நரகத்துடைய வேதனை என்பது அந்த அளவு கடுமையானது. அவன் தாங்க இயலுமா? தாங்க முடியாது. அன்புக்குரியவர்கள், அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா துதீகுஹு அவு லா தஸ்ததீஉஹு. அழகான ஒரு துவாவை நமக்கு கற்றுத்தந்தார்கள். அஃபலா குல்த, எந்த ஒரு சிரமம் வந்தாலும், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும், மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நிறைய துவாக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நம்முடைய உள்ளத்துக்கு அமைதி பெறுவதற்கு, உள்ளத்துக்கு ஈடேற்றமாக, நிவாரணியாக, மருந்தாக நிறைய துவாக்களை கற்று தந்திருக்கிறார்கள். அதில் ஒரு அழகான துவா தான் இந்த துவா. ஒரு தடவை சொல்லிக் கொள்ளுங்க, அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரதி ஹஸனா
வக்கினா அதாபன்னார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தோழரே இப்படி நீங்கள் கேட்டிருக்க கூடாதா? எப்படி? அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, யா அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலும் நன்மையை தருவாயாக, வஃபில் ஆஹிரதி ஹசனா, மறுமையிலும் எனக்கு நன்மையை தருவாயாக, வக்கினா அதாபன்னார், நரகத்துடைய தண்டனை என்னை பாதுகாப்பாயாக. அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் தான். நம்ம இந்த தலைப்பே துவா தான். நான் ஆரம்பத்தில் துவாவுடைய அகமியத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன் முன்னுரையாக. நம்ம எத்தனை பேர் துவா கேட்டு வருகிறோம்? நம்ம எத்தனை பேர்? இந்த அழகான ஒரு துவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டு வரக்கூடிய ஒரு துவா தான் இது. நம்ம நினைச்சிக்கிறோம் இப்போ உம்ராவுக்கு போனால் எது கடையில் ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மட்டும்தான் கேட்கக்கூடிய துவா இல்லை அது. அதுவும் ஒரு சுன்னா. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அன்றாடம் கேட்டு வந்த ஒரு துவா பிரார்த்தனை தான் இந்த துவா. இந்த துவால எல்லா இம்மை மறுமையுடைய நலவுகளும் அடங்கியிருக்கு. அன்புக்குரியவர்களே, நாம் அதிகம் கேட்டு வர வேண்டும். அடுத்ததாக நான்காவது, தடுக்கப்பட்ட பிரார்த்தனைகளில் பிரார்த்தனை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டியது அத்துஆஉ அலல் அஹ்லி வல் மால். குடும்பங்களுக்கு எதிராக, ஒருவர் தன்னுடைய குடும்பத்துக்கு எதிராகவே துவா செய்கிறது, தன்னுடைய சொத்துக்கு எதிராகவே துவா செய்கிறது. கணவன் மனைவிக்கு எதிராக, மனைவி கணவனுக்கு எதிராக, பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதிராக, பிள்ளை பெற்றோருக்கு எதிராக, உறவுகளுக்கு எதிராக துவா செய்கிறது. அல்லது தன்னுடைய சொத்து செல்வங்களுக்கு எதிராக என்ன செய்கிறது? அவர் துவா செய்கிறது. இதுவும் தடுக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி 3009. அதாவது ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். சொல்றாங்க, சிர்னா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸ்வதி பத்னி புவாத். இந்த பத்னி புவாத் என்ற கஸ்வா யுத்தம், இது ஹிஜ்ரி 2 பத்ரு போர் நடைபெறுவதற்கு முன்னால் நடந்த ஒரு யுத்தம். ஹிஜ்ரி 2 பத்ரு போர் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு போர் தான் இது. வாங்கதா, அவங்க அப்ப நபி அவர்களும் சஹாபாக்களும் முஸ்லீம்களுக்கு எதிராக அநியாயம் செய்த ஒருவரைத்தான் தேடி போனாங்க. அதாவது ஜுஹைனா அந்த கோத்திரத்து தலைவராக இருந்தவர் தான் அல் மஜிதி இப்னு அம்ர் அல் ஜுஹனி என்பவரை தேடித்தான் நபி அவர்களும் சஹாபாக்களும் சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நபி அவங்கள்ட்ட நிறைய வாகனம், ஒட்டகம் இருக்குமா? நிறைய ஒட்டகம், குதிரை எதுவும் இருக்காத. அப்படியே இல்லையா? யுத்தத்துக்கு போகிறதுக்கோ பயணம் செய்யறதுக்கு ஒரு குறைந்த ஒரு 4-5 வாகனங்கள் தான் இருக்கும். வாகனம் ஒட்டகங்கள், குதிரைகள். அப்போ சஹாபாக்கள் எப்படி போவாங்க சொல்லுங்க? கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க? ஒருத்தர் ஏறி பிரயாணம் செய்வார், அடுத்தவங்க நடந்து போவாங்க. அப்படியா? இப்படியான நிலைமை தான் சஹாபாக்கள் நபி அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே, அன்சாரி ஒரு நபித்தோட அவருடைய அந்த வாகனத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய அவருடைய அந்த டேன் வருகிறது. அவருடைய அந்த முறை வந்தவுடன் அவர் வாகனத்தில் ஏறுறாரு. ஏறினத்தோடு அதை அந்த வாகனத்தை படுக்க வச்சு அவர் ஏறுறாரு. அதுக்கு பின்னால் அவர் அந்த குதிரையோ அல்லது அந்த ஒட்டகமோ முன்னோக்கி செல்லலை. இவர் எவ்வளோ சொல்லியும் என்ன இவர் சொல்கிறார், அந்த ஷ என்ற வார்த்தை ஹதீஸில் வருது. அந்த குதிரையை விரட்டுவதற்காக, அந்த வாகனத்தை விரட்டுவதற்காக அந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஆனால் அது போகலை. இன்றைக்கு நம்ம இதை எப்படி சொல்லலாம்? நம்ம ஒரு பைக்கோ அல்லது காரோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாதே, அது மாதிரி சில டைமுக்கு நம்ம ஸ்டார்ட் ஆகிட்டு என்ன செய்வோம்? நம்ம திட்டிடுவோம். அப்படியே இல்லையா? சனியம் பிடிச்ச பைக், நாசமாக போன வாகனம் என்று அந்த வாகனத்தையும் திட்டி, அந்த வாகனமாக இந்த ஷோரூமையும் திட்டி, அந்த கம்பெனி எல்லாத்தையும் திட்டி எல்லாத்தையும் முடிஞ்சு. அது மாதிரி தான் இந்த சம்பவத்தில் நடக்குது. அப்போ அந்த வாகனம் போகாதால இவர் என்ன சொல்றார்? லஅனக்கல்லா. அந்த வாகனம், அந்த குதிரை, அந்த ஒட்டகத்தை பார்த்து சொன்னார், அல்லாஹ் உன்னை சபிப்பானாக. வாகனத்தை தான் சபிக்கிறாரு. எதை சபிக்கிறாரு சொல்லுங்க? வாகனத்தை தான் சபிக்கிறார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள், மன்ஹாதல்லா இனு பஈரஹு, தன்னுடைய பஈர் ஒட்டகத்தை சபித்த
சபித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. அவர் சொல்றார், அனையா ரசூலல்லாஹ், அல்லாஹ் வந்து நான் தான் சபித்து விட்டேன். நபி அவங்க சொன்னாங்க, இதுக்கு பின்னால் அதுக்கு மேலே நீங்கள் பிரயாணம் செய்யாதீர்கள் என்று சொன்னாங்க. அதுக்கு மேலே ஏறி நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் பிரயாணம் செய்யாதீர்கள், நீங்கள் தான் அதை சபிச்சிட்டீங்க. தொடர்ந்து நபி அவங்க சொன்னாங்க, லா தது அலா அன்ஃபுசிக்கும் வலா தது அலா அவுலாதிக்கும் வலா தது அலா அம்வாலிக்கும். உங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டாம். உங்களை சபித்து உங்களே நீங்கள் சபித்து நீங்கள் உங்களுக்கு எதிராக துவா செய்யாதீங்க. சில பேர் அப்படியா இல்லையா, ஏதாவது கஷ்டம் நஷ்டம் துன்பம் வந்தா இல்லை, இன்றைக்கு ஆண்கள்கிட்ட தான் குறிப்பாக பெண்களிடத்தில் வந்து என்ன செய்வாங்க, சர்வசாதாரணமாக திட்டிடுவாங்க. ஒரு சாதாரண ஒரு வேலை இருந்தாலும் சோர்வோ அலுப்போ ஏதாவது பிரச்சனை வந்தாலோ ஏற்பட்டாலோ, நான் இந்த உலகத்திற்கு நாசமாகி போகணும், எனக்கு மௌத்து வரக்கூடாதா, இப்படியெல்லாம் இப்படி சொல்றது என்னதான் இது? அவங்களுக்கு எதிராகவே அவங்க என்ன செய்கிறாங்க, துவா செய்கிறார்கள். அப்போ நபி சொன்னா, உங்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்யாதீர்கள். வலா தது வலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக துவா செய்யாதீங்க. அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் எவ்வளோ சேட்டை செய்யலாம், எவ்வளோ ஏதாவது கரைச்சல் பண்ணலாம், பிரச்சனை எது இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு எதிராக மட்டும் துவா செய்யக்கூடாது. பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். அதில் குறிப்பாக பெண்கள் எவ்வளோ சேட்டை செய்தாலும், நமக்கு நம்முடைய பிள்ளைகள் எவ்வளோ நம்மளை சிரமப்படுத்தினாலும் மாறு செய்தாலும் நம்ம அவங்கள துவா தான் செய்யணுமே ஒழிய என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு எதிராக அதாவது சபிக்கக்கூடாது, பிரார்த்தனை செய்யக்கூடாது. அல்லாட்ட அவங்களுக்கு ஹிதாயத்துக்காக நேர்வழிக்காக அதுக்காக தான் நம்ம துவா செய்யணும். அப்படி இல்லாமல் அவங்களுக்கு எதிராக நாம் துவா செய்யக்கூடாது. அதே போன்று உங்களுடைய சொத்து செல்வங்களுக்கு எதிராக துவா செய்யாதீர்கள். ஏன் தெரியுமா, லா துவாஃபிகு மினல்லாஹி சாஅத்தன் யுஸ்அலு ஃபீஹா அதாஉன் ஃபயஸ்தஜீபு லக்கும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒரு நேரம் இருக்கும், ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா ஒரு நேரத்தை வச்சிருப்பான், அல்ல பல நேரங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அத்தா கொடை இருந்து ஒன்று கேட்கப்பட்டால் அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லுங்க, அப்படியே கொடுத்து விடுவான். எது கேட்குதோ அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான். நமக்கு சாதகமாக கேட்டால் அல்லாஹு தஆலா சாதகமாக தருவான். நமக்கோ நம்முடைய மனைவி மக்களுக்கோ உறவினர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ நம்முடைய சொத்து செல்வங்களுக்கோ எதிராக நாம் துவா கேட்டு விட்டோம் என்றால் அது என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, எனவே நாம் என்ன செய்யக்கூடாது, அதாவது நமக்கு எதிராகவோ நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராகவோ துவா கேட்கக்கூடாது. இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு சர்வசாதாரணமாக பிள்ளைகளுக்கு சில பேர் பதுவா செய்யக்கூடிய இருக்கிறார்கள், பிள்ளைகளை சபிக்கக்கூடிய இருக்கிறார்கள், உறவுகளையும் சபிக்கக்கூடிய இருக்கிறார்கள். சிறிய சிறிய சேட்டைகளுக்கு என்ன செய்கிறது, அந்த பிள்ளைகளை திட்டுறது, இது கூடாது. சலஃபுகளுடைய ஒரு வளம் எப்படி இருந்தது தெரியுமா, அதிகமான சலஃபுகள் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள், நற்குணங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அல்லது பிள்ளைகள் சேட்டை செய்யும் பொழுதோ அதுக்கு மாற்றமாக நடந்து கொள்ளும் பொழுது சலஃபுகள் எப்படி துவா செய்வாங்க, அல்லாட்ட, யா அல்லாஹ், எனக்கு முடிந்தளவு நான் இவனை அதபோடு வளர்க்க, நான் ஒழுக்கத்தோடு நல்ல பண்பாட்டோடு நல்ல பிள்ளையாக நான் வளர்த்தெடுக்க நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் எனக்கு சிரமமாக இருக்கிறது. நிறைய சலஃபுடைய துவா, ஃபஅத்திபுஹு, யா அல்லாஹ், நீ இவனுக்கு ஒழுக்கத்தை ஏற்படுத்து. அல்லாட்ட துவா கேட்பாங்க, திட்ட மாட்டாங்க, அதாவது பதுவா செய்ய மாட்டாங்க. எப்படி துவா கேட்பாங்க, யா அல்லாஹ், நான் முடிஞ்ச அளவு நான் ஒழுக்கத்தை நல்ல பண்பை நான் என் குழந்தைக்கு கொடுத்து வளர்க்கிறேன், ஆனால் சிரமமாக இருக்கிறது, எனக்கு முடியாமல் இருக்கிறது. ஆனால் நான் கேட்குறான் இல்லை, எவ்வளோ சொன்னாலும் அதுக்கு மாறுதலாக நடந்து கொள்கிறான். யா அல்லாஹ் ஃபஅத்திபுஹு, என்னுடைய குழந்தைக்கு நீ ஒழுக்கத்தை ஏற்படுத்து, ஒரு நல்ல குழந்தையாக ஆக்கித்தா. நம்ம சென்ற வாரம் பார்த்தோம் பயான்ல, இபாதுர் ரஹ்மான், அல்லாஹு தஆலா ரஹ்மானுடைய அடியார்களுடைய பிரார்த்தனையாக சொல்கிறான் சூரத்துல் ஃபுர்கான்ல, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. இப்படி தான் துவா செய்வார்கள் ரஹ்மானுடைய அடியார். யா அல்லாஹ், எங்களுடைய துணைகளிடத்திலிருந்து, கணவன் மனைவி, மனைவி கணவனுக்கு கேட்கக்கூடிய துவா, ஒவ்வொருத்தரும் துவா செய்து கொள்வார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய துணைகளிடத்திலிருந்து, எங்களுடைய துர்ரியா, எங்களுடைய குழந்தை பிள்ளைகளிடத்திலிருந்து
எனக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக, கண் குளிர்ச்சியை தருவாயாக, இப்படி துவா கேட்பார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே துவா தான் நம்ம சாதகமாக நலனுக்காகத்தான் நம்ம துவா செய்யணுமே தவிர தீங்கை வேண்டி அவர்களுக்கு எதிராக நம்ம என்ன செய்யக்கூடாது, துவா செய்யக்கூடாது. இதோட இந்த 4வது இந்த சப்ஜெக்டோட சம்பந்தப்பட்ட இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. அதே போன்று அதோட தொடர் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள் உங்களுக்கு நடைபெறும். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுபஹானக்கல் எப்படி சொல்லுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் நம்ம ஒவ்வொரு வாரமும் அதாவது என்ன இந்த அறிவிப்பை செய்கிறோம். குர்ஆன் சிறார்களுக்கான சிறுமியர்களுக்கான குர்ஆன் மദ്രஸா ஐசிசியில் வந்து நடைபெறுகிறது. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் தான் நடத்தி வருகிறோம். மாலை 4:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலிருந்து புதன்கிழமை நிறைய பேருக்கு தங்களுடைய குழந்தைகளை கொண்டு விடுறதுக்கு சிரமம் என்று சொன்னாங்க. அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் தெரியுமா, வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் ஆக்கியிருக்கிறோம். புதன்கிழமை குர்ஆன் மദ്രஸா நடைபெறாது. வியாழக்கிழமை நிறைய பேருக்கு குழந்தைகளை இங்கே மദ്രஸாவில் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனிக்கிழமைக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படியே இல்லையா? சனிக்கிழமை நிறைய பேருக்கு டே ஆஃப் ஆகிருக்கு, அல்லது பாதி நாள் தான் வேலையாக இருக்கும். அப்படியே இல்லையா? அதனால் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு அடுத்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 4:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் குர்ஆன் அந்த மദ്രஸா நடைபெறும். எனவே உங்களுடைய ஆண் பெண் பிள்ளைகளை இந்த மദ്രஸாவுக்கு அழைத்து வருமாறும், அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி இருந்தால் தமாம், அதே போன்று தமாம் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் இருந்தால் ஃபேமிலி இருந்தால் இந்த செய்தி அறிவிங்க. அல்லாஹு தாலா அதன் மூலமாக என்ன செய்வான், நமக்கும் நன்மைகளை தருவான். அல்லாஹு தாலா நம் அனைவரை புரிந்து கொள்வானாக. ஒரு சஹானுக்கு 5 பேர் வீதமாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.